back with one more video today. Today we are going to talk about is it very important egg வந்துட்டு நம்ம டெய்லி சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஸோ எக் பர்ஸே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எக் கம்ஸ் அண்டர் நான் வெஜிடேரியன் சில பேர் சொல்கிறாங்க, கம்ஸ் அண்டர் வெஜிடேரியன் சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த எல்லா பர்ஸ்பெக்டிவ் நம்ம எடுக்கும்போது எக் தான் சாப்பிடணும், இட் இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எக்கில் இருக்கிற ப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு காம்பனெண்ட் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எவ்ரிடே தேவைப்படுது. ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்துட்டு எந்தெந்த ஃபுட்ஸில் இருக்கோ அந்தந்த ஃபுட்ஸ் வந்துட்டு நம்ம டெய்லி சாப்பிட்றது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி ஃபார் நான் வெஜிடேரியன் எக்கு வந்துட்டு ரொம்ப லோ காஸ்டான ஃபுட்டு, ஈஸிலி அவைலபிளான ஃபுட்டு. அதனால நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சிங்கிள் எக்லேயும் வந்துட்டு 6 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்துட்டு கிடைக்கிது. அண்ட் எப்படி சொல்கிறது, இது எல்லாமே இருக்கிறதுனால எக் வந்துட்டு ஒரு கன்வீனியன்ட் ஃபுட் அண்ட் ஹோல் ஃபுட்னால நம்ம எக்கு வந்துட்டு சாப்பிட சொல்லணும். எஸ்பெஷலி ஃபார் non-vegetarians. Some vegetarians will have eggs, so they are called as eggitarians. அவங்களுமே டெய்லி வந்துட்டு 1 or 2 eggs வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதர் than that பியோர் வெஜிடேரியன்ஸ் அவங்க வந்துட்டு எக்கும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்கள எல்லாமே வந்துட்டு வெஜிடேரியன் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சோயா சங்க்ஸ் இருக்குது. ஸோ சோயா சங்க்ஸில் 100 grams 56 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்துட்டு இருக்குது. ஸோ வெஜிடேரியன்ஸ் டெய்லி வந்துட்டு ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் சோயா, that is 100 grams of soya chunks in any form. It could be gravy, it could be cutlet, or it could be burji, or it could be stuffed in paratha. ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டில் அவங்க எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனி வெரைட்டி ஆஃப் சுண்டல் எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்ரி மீல்லையும் நம்ம ப்ரோட்டீன் இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வில் இட் வில் ஹெல்ப் டு கட் டவுன் த ஜங்க். நம்ம வந்துட்டு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பிஸ்கெட்டோ அந்த மாதிரி வந்துட்டு சாப்பிட ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜங்குக்கான கிரேவிங்கும் வராது அண்ட் யூ வில் ஃபீல் ஃபுல் ஆல் த டைம். ஸோ இதுதான் ப்ரோட்டீனோட பெனிஃபிட். அண்ட் ப்ரோட்டீன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்க்கான பேசிக் யூனிட். ஸோ அதில் வந்துட்டு நிறைய அமினோ ஆசிட்ஸ் வரும். அந்த அமினோ ஆசிட் வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு சரி மசில்ஸ்க்கும் சரி பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை ப்ரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் வி Indians are deficit in protein, so we have to concentrate on protein for sure.